Life in Christ means indwelling of the word of Christ to overflowing. அதாவது நிரம்பி வழிகிற அளவிற்கு கிறிஸ்துவின் வசனத்தால் நிறைந்திருப்பதாகும். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் நிறைந்து வழிந்தோடும் அளவிற்கு கிறிஸ்துவின் வசனத்தால் நிறைந்திருப்பதாகும். Life in Christ means indwelling of the word of Christ to overflowing. அதை நாம் கொலோசையர் 3:16 வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி கொலோசையர் 3:16. அதை அடிக்கடி வாசிப்போம், மனனமும் செய்திருப்போம். பட் அதில் உள்ள உட்கருத்துக்களை பல வேளைகளிலே நாம் சரிவர கவனிக்க தவறுகிறோம். கொலோசியர் 3:16. Let the word of Christ dwell in you richly. கிறிஸ்துவின் வசனம், அழகான மொழியாக்கம், கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூரணத்தோடும் உங்களுக்குள் வாசமாக இருப்பதாக, குடிகொண்டிருப்பதாக. நாட் அக்கேஷனல் விசிட்டர், அப்பப்போ ஏதோ வசனத்தை நினைக்கிறது இல்லை, அது உள்ள குடிகொண்டிருக்கட்டும். பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இன் யூ டு ஓவர்ஃப்ளோயிங், பரிபூர்ணமாய், நிறைவாய், முழுமையாய், குறைவற்ற விதத்திலே எல்லாம் அதுக்குள்ள அது இருக்குது. இதைத்தான் யோவான் இந்த கிறிஸ்துவின் வசனம், நல்ல கவனிங்க, தேவசனம் நான் சொல்லலை, கிறிஸ்துவின் வசனம் சொல்றேன். இங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தில் தரித்திராதவன். இந்த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அவன் அங்க டாக்டரின் ஆஃப் கிரைஸ்ட் சொல்றான். அடிக்கடி அங்க டாக்டரின் ஆஃப் கிரைஸ்ட் வரும் யோவானுடைய எழுத்தில். அவர் எந்த அளவுக்கு அதை அழுத்தி சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன் அவருடையவன் அல்ல. கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப அடிச்சு சொல்லுவார், ஹேமரிங், நெயிலிங் தான். He who does not abide, not just occasionally visit, but he who does not abide in the doctrine of Christ, he is none of his. Language cannot be stronger than that. அவன் அவருடையவன் அல்ல. சும்மா கொஞ்சம் இந்த ஒட்டு வேலைலாம் ஆகாது. No, he must have either the word of Christ or he is none of his.